ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் தீபிஸ் பெங்ஜர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இந்த லுக் தான் பார்க்க போகிறோம். சாரீ மேக்கப், அதுவும் பேஸ்டல் கலர் சாரீ மேக்கப். எந்த ஒரு பேஸ்டல் கலர் போட்டாலும் இந்த மேக்கப் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்பவும் போலயே நான் சொன்னது, நான் கிளேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். செட் ஆஃப் கிளென்சர் வச்சு தான் நான் கிளென்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த பாட்டில் தீர்ந்துடுச்சு, அதனால் நான் இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் போட்டு தான் பண்ணேன். டபுள் டைம் சொல்கிறேன்னா சாரி, இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் போட்டு தான் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய டாபரோட குலாபர் அதை வச்சு நான் ஃபேஸ் மிஸ்டர் இதை வச்சு கண்ணில் போயிடுச்சு. இதை வச்சு ஃபுல்லாக ஃபேஸ் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸுக்கு ஏதாச்சும் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்கின்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. ப்ரிப் பண்ண பிறகு தான் உங்கள் ஸ்கின் நல்லா வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். ஸோ சி மை ஸ்கின் கெட்டிங் ட்ரை. ஓகே முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து சீரம் அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய சீரம் வந்து விட்டமின் சி சீரம், தெர்மாக்கோட விட்டமின் சி சீரம் தான். நீங்களே பாருங்கள், நான் அந்த சீரத்தை எப்படி அப்ளை பண்ணுறேன்ட்டு. நான் என்றைக்குமே ஸ்கின்ல வந்து போட மாட்டேன். இந்த மாதிரி இந்த தெரியுது பாருங்கள், 1 2 3 4 5 போதும். ஓகே, இதை வந்து ஃபுல்லாக ஸ்கின் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். ஓப்பனாக சொன்னேன், எனக்கு விட்டமின் சீரம் யூஸ் பண்ணதுலேருந்து இந்த மவுத் அரௌண்டில் இருக்கிற பிளாக்கு டார்க்கு என்னென்னமோ இருக்கும் சொல்லாங்களே, அது எல்லாமே போகுது. சி கொஞ்சம் கொஞ்சம் டார்க்ஸ் லைட்டாக இருக்குது, அதுவும் லைட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை கைஸ். லைட்டாக அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஸ்கின் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். பார்த்து கண்ணுக்குள்ளெல்லாம் போட்டுறாதீங்க, அதெல்லாம் எரியும். ஸோ மைட் பி சம் காசஸ் வில் ஹேப்பன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னோட மாய்ஸ்சரைசர். சி மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸ் தான். அந்த நான் போட்டிருக்க சீரத்தை வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணணும் அப்படின்னா, சாரி, அதில் இருக்கிற மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணி, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜென்டிலாகவும் இருக்குது. எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ அப்புறம். ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு இப்படி சைடு எஃபெக்ட்லாம் வந்ததே கிடையாது. இது யார் நல்லா இல்லைன்னு கூட சொன்னது கிடையாது. இது சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா இது ஜெல் டைப்பு. ஸோ நெக்குக்கு யாருக்கு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதானே, ஒரு நிமிஷம் எங்கள் மவுத். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் லெட் இட் ட்ரை. எவ்வளோ வெயில் கொஞ்சம் வந்துடுச்சு, வீக்காயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் நான் கைக்கு போட்டுக்கிறேன். ஸோ இட்ஸ் பெட்டர் நவ். கையும் நல்லா மாய்ஸ்சரைசர் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன இன்னொரு டிப் என்னென்னா, உங்கள் ஃபேஸ் நீங்கள் தொட போகிறீங்க, டச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிடுங்க. ஏன்னா கையில் இருக்கிற பாக்டீரியா கூட ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர் அட் தி சம்மர். உங்கள் ஸ்கின் நல்லா இன்னும் ஹைட்ரேட் ஆகும். நீங்கள் மேலே போட்ட என்னதான் இருந்தாலும் அது ஃபியூ ஹவர்ஸ் தான், உள்ளே எடுக்க தான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும் ஸ்கின்னு. ஸோ அவ்வளோதான், என்னோடய ப்ரிப் முடிஞ்சிருச்சு. அடுத்து சன்ஸ்க்ரீன் போடலாம். நெக்ஸ்ட் என்னோடய சன்ஸ்க்ரீன் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன டாக், என்னோட பப்பி குட்டி. ஓகே, அவனுக்கு சன்ஸ்க்ரீன் வேணுங்கிறான். ஓகே, லைட் இருடாடே சொல்கிறாடே.
ஓகே. இத்னூண்டு தான் போட்டேன். ஆனா, அது இன்னும் நெறையா ஆகிட்டே இருக்கு. என்னோட சன்ஸ்க்ரீன் போட்டு நல்லா தேய்க்காதீங்க. லைட்டா ஒரு லேயர் வர மாரி தேய்ங்க. சரி. ஓகே. ஓகே. சாரி கைஸ், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் என்னோட பைரோ. அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் போட்டுருங்க. சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஓகே. ஓகே. இப்போ என்னோட ஸ்கின்னுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து எனக்கு ஒரு வந்து லைட்டாக பிரைடல் லுக் கம்முன்னு இருக்கே இல்லையா? லைட்டாக பிரைடல் லுக் கொடுக்க போகிறேன். ஸோ பியூட்டியில் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் இல்லுமினேட்டிங் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எனி ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட். ஸோ நான் இந்த இல்லுமினேட்டிங்கோட பியூட்டியோட இல்லுமினேட்டிங் ப்ரைமர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதாவது எந்த ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை ப்ரிப் பண்ணிக்கோங்க, நான் இப்போ பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிபி க்ரீம் போடுறதுக்கு இது ப்ரைமர்லாம் தேவையில்லை. பிபி க்ரீமு அப்புறம் வந்து சிசி க்ரீமுக்கெல்லாம். பட் ஃபவுண்டேஷன்ட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எனி ஃபவுண்டேஷன் இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா எனி ஃபவுண்டேஷன், இப்போ நானே வாய்க்கொள்ளுறேன், இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன்ஸு சம்திங் ஏதாச்சும் போனால் கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் போனால் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஒரு ஹியூடா பியூட்டி, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ஸோ அதை நான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ளே வந்து உள்ளே போகாது. இது வந்து அப்படி இப்போ ஒரு லேயர் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் போட போகிறனால இது தேவை தான். இப்போ வந்து இது வந்து போட்டுட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீ ஃபவுண்டேஷன் இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்குக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர் நெக்கோட கலர் இருந்துச்சுன்னா காமெடி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் எது நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட 2 ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 3 ஃபவுண்டேஷன் இருக்குது ஆக்சுவலி. என்னோட வந்து மமா எர்த்தோட நியூட் ஷேடு, அதாவது 03 நியூட் க்ளோ, அது ஒன்று இருக்குது. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கு வந்து இது யூஸ் ஆகும். நான் செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அது ஃபோக்கஸ் ஆக மாட்டேதே. ஆகுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆகுது. ஓகே. இன்னொன்று வந்து லாக்மி அப்சல்யூட்டோட இன்னொரு இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா எஃப்சி வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஃபவுண்டேஷன்ஸ் எஃப்சி. ஸோ சாரி, ஃபேஷன் கலரோடது. ஃபேஷஸ் கனடா ரொம்ப காஸ்ட்டு தான். அதனால் எஃப்சி வந்து இதுவும் நல்லாயிருக்கும். என்னோட ஷேடுக்கு வந்து ஃபேஸஸ் கனடா வந்து 002 ஹனி ஹனி பிஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி மம்மா எர்த் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா மம்மா எர்த் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இது வாங்கி சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலான்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. இது நம்ம ஃபேஸுக்கு சூட் ஆகுன்ட்டு தான் சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ மம்மா எர்த்தோட ஃபவுண்டேஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி. ஆனால் இது வந்து லாங் லைஃபாக இருக்குன்னா ஐ வில் கோ வித் தட். கண்ணுக்கு மேலெல்லாம் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈவன் ஸ்கின்னாக தெரியும். அவ்வளோதாங்க என்னோடய ஃபவுண்டேஷனு. நெக்குக்கு கண்டிப்பாக வேணும், டோன்ட் ஃபர்கெட். இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஜாலியாக, அதாவது ஒரு மேக்கப் போடும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டே போடுங்க. ஒரு கொஞ்சம் போட்டால் மேக்கப் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபேஸுக்கு நல்லா இருக்காது, காமெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கி நான் கையிலே பிளெண்ட் பண்ணுறேன், அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு சைட் நீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
இது ஈஸியா பெண்ட் ஆயிடுச்சு. கையிலேயே ஸ்பாஞ்சே தேவையில்ல. கழுத்துக்கு பண்ணிடுறேன். இல்லைன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அடுத்து வந்து இந்த சைடு. கோ வித் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பர் வே. இல்லைன்னா ரொம்ப காமெடி ஆயிரும். இன்னொன்று வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது மூஞ்சி பஃபூன் மாதிரி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. பஃபூன் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போடுற மேக்கப் கரெக்ட். அது அப்படியே ஸ்கின்ல செட் ஆயிடும். ஐ திங்க் ஓகே. ஐ திங்க் ஓ நெக்ஸ்ட்டு வந்து என் லிப்பு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ ஐ வில் அப்ளை சம் லிப் பாம். லிப் பாம் வச்சு லிப் பாம் இருக்குது. லிப் பாம் இருக்குது, வேஸ்லினும் இருக்குது. ஸோ ரொம்ப எனக்கு ட்ரையாக இருக்காது, ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. அதனால் ஓகே. தட்ஸ் இட். நான் லிப் பாம் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ லிப் பாம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மேக்கப் பண்ணலாம்னு உங்கள் விருப்பம். இப்போ நான் வந்து இந்த ஐப்ரோ இது மட்டும் நான் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணலாம். இப்போ ஐப்ரோ ஃபஸ்ட்டு நான் இது பண்ண போகிறேன். அதுக்கு என்னோட ஐப்ரோ கிட் பேலட் இருக்குல்ல, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஐப்ரோ கிட் பேலட் இருக்குது. பபி ப்ரௌன் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நார்மலாக எனக்கு அந்த பட்ஜெட் வேணும்னா சிபி சம்திங் சொல்லியிருக்காங்க. அதாவது வியோமி பியூட்டின்ட்டு இருக்கு. இதுவும் நல்லா இருந்தது. நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் ஐப்ரோ போடும்போது மெரூன் வித் பிளாக் இந்த கலர் இருக்குல்ல, இந்த ஷேடை இந்த மெரூன் எடுத்தாலே போதும். இந்த மெரூன் எடுத்துகிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மிச்சம் இருக்கிறத வந்து முன்னாடி போடுங்க. இப்போ லைட்டாக பிளாக் போட்டுட்டு பேக் டச் பண்ணிக்கோங்க. இது ஐப்ரோ ப்ரஷ்ஷும் பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மெரூன் நீங்கள் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஐப்ரோ வந்து அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. பிளாக் நீங்கள் போட்டு தீட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஏதோ காமெடி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிருவாங்க. ஓகே. நான் எப்போவுமே வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் நான் மேக்கப் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து தனியாக நான் பண்ணால் மேக்கப் விமன்கிட்டே போயிடுவேன். அவங்க வந்து மேக்கப் விமன் ஆர் மென் தே வில் டூ இட் த ப்ரொஃபஷ்னல் வே. பட் நான் வந்து எனக்கு நான் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் வேல தான் நான் பண்ணிக்குவேன். அது வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவும் காமிக்கும், எலகண்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ சில பேர் இந்த ஃபவுண்டேஷன்லேயே மிக்ஸ் பண்ணி இல்லுமினேட்டிங் சீரம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆயில் பேஸ்டு கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணி போட்டால் ரொம்ப இல்லுமினேட்டிங் க்ளோவிங்காக இருக்கும். அது வந்து சினி மேக்கப் சொல்லலாம். நம்மளுக்கு அதெல்லாம் எதுக்குங்க, நம்ம சிம்பிளாக ட்ரெடிஷ்னலாக சவுத் இண்டியன் இந்த மாதிரி இருந்தால் ஓகே. அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு மேக்கப் தான் மெயின். அதுக்கு நாம எப்போவாச்சும் ஒரு தடவை தானே போடுறோம். அதனால் நம்மளுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். ஃபவுண்டேஷன் போட்டாலே ஹெவி தான். இப்போ என் ஃபேஸே இவ்வளோ நாள் ஃபஸ்ட் டைம் நான் மேக்கப் வந்து எப்படி சொல்கிறேன்,
அப்படியே நான் இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்து மேக்கப் பண்ணிடுவேன். மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அந்த saree நான் என்ன saree வியர் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இன்னும் saree 2, 3 நேரம் செலக்ட் பண்ண வச்சுருக்கு. பட் எந்த saree எனக்கு தெரியல. ஸோ ஸோ கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிட்டா ஓகே. நான் மிரரே யூஸ் பண்ணாமல் தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா மொபைல் கேமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கு. அங்கே போட்டால் எனக்கு கிளாரிட்டி அவ்வளோக்கா வராது. ஸோ ஆனால் உண்மையே சொல்லணும்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதாயிரும். அவ்வளோ இது இருக்கும். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். அவுச்! இங்கே கொஞ்சம் இது பண்ணிட்டேனா, இதே வேலை தாங்க நான் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஹியூமன் பீயிங் கண்டிப்பாக மிஸ்டேக் வில் ஹேப்பன். ஓகே. இப்போ நான் ஐப்ரோ வந்து முடிச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐப்ரோ நல்லா முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே. நான் ஐப்ரோ நல்லா முடிச்சிட்டேன். இப்போ தெரியும். இப்போ ஒரு ஒரு போல்டு லுக் மாதிரி கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஐ மேக்கப் வந்திருக்கு. 2 ஷேட் இருக்குது என்கிட்ட. நான் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள். ப்ரைடல் கிட்ஸ் என்னென்ன வேணும்னு எசென்ஷியல் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தெர் ஆர் 2 ஷேட்ஸ் ஐ ஹாவ். ஒன் இஸ் இது எல்லாமே வந்து ஸ்வீடன் பியூட்டிலேருந்து தான் வாங்கினேன். ஜஸ்ட் போது எனக்கு அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ஸ்வீடன் பியூட்டியில் 2 அண்ணா வாங்கி, ஒரு நியூட் ஷேடு, இன்னொன்று வந்து ஒரு பிங்க் ப்ளஸ் ரெட் 2மே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சா? எஸ். இது 2மே இருக்குது. நான் இன்றைக்கி என்ன மாதிரி போடலாம்? நியூட் ஷேடு போட்டால் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை, இன்றைக்கி டார்க் ஷேட் போகலாம். நியூட் ஷேட் தாங்க எப்போவுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து டார்க் போனால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு ஐப்ரோ முடிச்சாச்சோ. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இதுலேயே கண்ணாடி இருக்குப்பா, நான் பார்க்கலே. ஓகே. ஓகே. நான் ஒன்று மறந்துட்டேன். ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். பட் வந்து நான் ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சுட்டு நான் எப்போவுமே காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த டிரான்ஸ்லூசன் பவுடர் யூஸ் பண்ணுவேன். கன்சிலர் யூஸ் பண்ணலாம் அடுத்து. இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இப்போ கன்சிலர் வந்து யூஸ் பண்ணலாம். யாரானா இங்கே எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்கீங்க சில பேர்த்துக்கு, அவங்க வந்து இந்த கன்சிலர் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட கன்சிலர் இருக்குது. ஸ்டிக் கன்சிலர் தான் இருக்குது எனக்கு. ஸ்டிக் அண்ட் நிறையா கன்சிலர் இருக்குங்க. ஆனால் எந்த கன்சிலர் நான் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த கன்சிலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து விச் லிக்விட் ப்ளூ ஹெவனோட கன்சீலர். இது என்னோட ஷேடுக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இவ்வளோ வச்சுருக்கேன், ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். கண்ணுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாவம் அது என்ன பண்ணும். அவ்வளோதான். முடிச்சிட்டேன்னா இப்போது நான் இதை வந்து ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். ஃபிங்கர்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தக்கூடாது. ஒரு ஜென்டலாக பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது முன்னாடி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கேக்கி லுக்கு கிடைக்காது. ஒரு க்ளோவி டியூவி மேக்கப் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். கன்சீலர் போட்டு முடிச்சு. எனக்கு கன்சீலர் போட்டாலும் போடாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டார்க் சர்க்கிள் கிடையாது. போட்டால் ஏதோ டார்க் சர்க்கிள் வந்துடும் எனக்கு பயம்னு அந்த மாதிரி நான் போட மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட்டான மேக்கோட காம்பேக்ட் பவுடர். உங்களுக்கு நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற மாதிரி கூட நிறைய காம்பேக்ட் பவுடர் சொல்லியிருக்கேன். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட காம்பேக்ட் பவுடர் நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன்.
டேப் மட்டும் பண்ணுங்க. டேப், டேப். கண்டிப்பா நெக்குக்கு அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா காமெடி ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு இயர். இயர்ஸ் பேக் சைடு இதெல்லாம் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பக்கா ப்ரொஃபஷ்னல் மாரி லைட்டா இருக்கும். தட்ஸ் இட். ம். அவ்வளோதான். என்னோட மேக்கு முடிஞ்சிருச்சு. மேக் காம்பேக்ட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னோட ஐ ஷேடோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் என்ன மாரி சாரி கட்டலாம்? க்ரீன் கலர் சாரி கட்டலான்னு இருக்கேன். க்ரீன் கலர் சாரியா இல்லை மாடர்னா கட்டலாமா? க்ரீன் கலர்லேயே கட்டிக்கலாம். ஏன்னா அது புதுசா இருக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், க்ரீன் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்மோக்கி ஐஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் ஆட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். நீங்களே பாருங்க. இந்த நான் கையிலே தான் பண்ணுவேன். எனக்கு கையில பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த க்ரீஸ் லைன் வரைக்கும் நான் வந்து இந்த பிளாக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுதான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இந்த ப்ரௌன் அந்த ப்ரௌன் வந்து கொக்கோ ப்ரௌன்னு சொல்லியிருக்காங்க. கொக்கோ ப்ரௌன் எடுத்துட்டு, இந்த க்ரீஸ் லைன்லேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் அந்த கொக்கோ ப்ரௌனும் யூஸ் பண்ணி எனக்கு ஆக்சுவலி வந்து இது அவ்வளோக்கா எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த ஐ ஷேடோ பண்ணுறது. பட் எனக்கு இந்த பிளாக் ஐ ஷேடோ பிளாக் வித் எனி பர்பிள், பிளாக் வித் க்ரீன் எது பண்ணாலுமே பிடிக்கும். பட் நான் இப்போ பண்ணுறது வந்து எல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சைட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் கேமராவில். எப்பவுமே ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லை நார்மல் டிஷ்யூவோ வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிடுவோம். நம்ம ஃபிங்கர் நான் பண்ணுறங்காட்டி இந்த கார்னரில் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். என்கிட்ட ப்ரஷ்ஷே இருக்குது. ஐ வில் செக் வெதர் ஐ ஹேவ் ஆர் நாட். Yes, I have a brush. Then நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்? ஓகே. கொஞ்சம் ஸ்மெட்ச் பண்ணி விட்ருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பிளாக்கோட நல்லா மெர்ஜ் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு இந்த பிளாக் ஸ்மோக்கி ஐஸு முக்கியமாக இந்த பிளாக் ஸ்மோக்கி ஐஸை கீழே அண்டர் இருக்குல்ல, அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
நீங்கள் என்ன மேலே யூஸ் பண்ணீங்களோ அதுவே நீங்கள் கீழே யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அதான் ஓகே. இப்போ எனக்கு அந்த லைட்டாக எனக்கு அந்த கிளிட்டர் ஷேடு வேணும். ஸோ என்ன பண்ணலான்னா இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இட்ஸ் ஒர்க். நீங்களே பாருங்கள் அந்த கிளிட்டர் ஷேடு வருதா? எஸ், பப்ளிங்கிற ஒரு கிளிட்டர் ஷேடு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பப்ளி லாஸ்ட் ஒன் பப்ளின்னு. ஏய் கம்முனரு பைரோ. என்ன மேக்கப் போட்டாலும் நீங்கள் ஒரு பிளாக் ஷேடோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கலர் saree வியர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மேலே போட்டாலே போதும். உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஐஸ் லுக் கிடச்சிரும். ஸோ டடா, நான் இன்னைக்கு ஐ மேக்கப் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வாட் என்னோட ஐ மேக்கப், என்னோட ஐலைனர் ஃபேவரட்டான அம்மா இது வந்து மார்லினோட ஐலைனர் பக்காவாக இருக்கும். எவ்வளோ நாளாலும் அப்படியே தான் இருக்கும். அது மட்டும் ஸ்மெட்ச் ஆகாது, வாட்டர் ப்ரூஃபுங்க. பட் சி எவ்வளோ இதாகிடுச்சு பாருங்க, அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்லினோடது. ஸோ நான் ஐலைனர் இதில் யூஸ் பண்ணி போடுறேன். எனக்கு எப்போவுமே விங்ஸ் வச்சு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விங்ஸ் வச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஐலைனர் போடும்போது கொஞ்சம் பெருசாக லைட்டாக லீனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் குண்டாக போட்டால் நீங்கள் வில் அச்சீவ். அப்புறம் போப்போ மறுபடி லீன் ஆகணும் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த சைடு கீழே நான் இப்போ காஜல் தான் யூஸ் பண்ணுவேன், அது நான் சொல்கிறேன் இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரி இந்த பக்கம் நான் ப்ரைடல் மேக்கப் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி மார்லினோட ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது அவ்வளோ பிடிக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. I think now I did. ஆமாம், இது கண்ணே தெரியல, இதில் பார்க்குறேன். ஓகே, அதுதாங்க. நெக்ஸ்ட்டு என்னோட காஜல் வச்சு யூஸ் பண்ணி இந்த ஐ முடிச்சுப்பேன். ஐயோ காஜலை காணுமே. ஐ ஹாவ் அ ஸ்மால் மிரர், ஐ ஃபர்கட் டு டேக். ஸோ நான் இப்போ தான் எடுத்து வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து நான் காஜல் அப்ளை பண்ணுறேன். காஜல் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. பட் வந்து நான் தான் மாற்றி இல்லைன்றே கிடப்பேன். லாக்மி ஐகானிக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் இருக்கான்னு தெரியலையே, தீர்ந்து போயிருக்குமோ. இருக்கு. ஓகே, நான் வந்து நிமிஷம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். தண்ணியாக வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே
அவ்வளோதானா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த இது முடிஞ்சிருச்சா? காஞ்ச பிறகு இந்த ஐய தூக்கி ஊப்பர் அதாவது மே ஐலிட்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பிளாக்காக போல்டாக ஒரு ஐ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது எங்கே போச்சு? மஸ்காரா. இதோட டேஸ்லரோட மஸ்காரா. ஏன்னா கலர் மஸ்காரா என்கிட்ட தீர்ந்து போச்சு, அதனால இதுதான் வச்சுருக்கேன். சி எப்போவுமே இந்த முடி ஒன்று எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அடுத்து லோவர் லேஷ். இப்போது ஐப்ரோ முடிச்சிட்டேன், ஐ மேக்கப்பும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து என்ன போடலாம்? எஸ், ப்ளஷ்ஷு இது வந்து ஈஸி தாங்க. ப்ளஷ்ஷு அப்புறம் ஐயோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து எனக்கு லிப் பாம் லைட்டாக இன்னும் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்ன லிப் பாம் யூஸ் பண்ணலாம், என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன்? ஒரு என்கிட்ட எது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் அப்படியே இதாகிட்டு தேடிட்டே இருக்கேன்ல. இன்றைக்கி டார்க் மெரூன் ஷேடு தான் ஹூடா பியூட்டியோட டார்க் மெரூன் ஷேடு. டாக் இது வரை க்ளோஸ் பண்ணுற கொஞ்சம் லைக் டிஃபிகல்ட்டி. அவ்வளோதாங்க. டாக்கோன்னு மிக்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐப்ரோஸ் பிளாக் ஷேட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ளஷஸ்.
உங்களுக்கு ப்ளஷ் வேணுன்னா வச்சுக்கலாம். பட் எனக்கு ப்ளஷ் வேண்டாம். நான் இப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து இந்த லிப் கிளாஸ் மட்டும் நான் ஜுடியோவில் வாங்கினேன். இந்த லிப் கிளாஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜுடியோ இது நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு கலர் போட்டாலும் இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சும்மா அடிக்கும் லிப் பாம். சாரி, நல்லா காமெடி பண்ணுறேன். எனக்கு இதே தான் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். லிப்ஸ்டிக் மட்டும் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்ததே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லிப் கிளாஸ் போட்டாங்காட்டி கொஞ்சம் க்ளோவியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அவ்வளோதான். ஐப்ரோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஐப்ரோ கிட்ட உங்களுக்கு ஒர்க் ஆகலை, இன்னொன்று வந்து என்னோடய கண் நல்லா ஹைலைட்டாக எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் பென்சில் வச்சுக்கோங்க. ஒயிட் பென்சில் வச்சுட்டு நான் ஜூம் கண்ணாடியே பண்ணுறேன். இது வந்து நான் ஆக்சுவலி காஜல் போடுறதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும். பட் ஐ ஃபர்கட். கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் டெஃபினேஷனாக தெரியும். போதுங்க, இதுக்கு மேலே மேக்கப் வேண்டாம். அவ்வளோதான். இப்போது என்னோட லுக் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் பண்ணேன், லைட்டாக இங்கே ப்ளஷ் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ட்ரெடிஷ்னலாக போகணும்னு விரும்புகிறேன். ஸோ லைட்டாக ஒரு ஜிகுனாங்கிற பாரு ஹைலைட்டர் மாதிரி நான் யூஸ் பண்ணலான்ட்டு லைட்டாக என்னோடய மார்ஸ்லேருந்து லைட்டாக ஹைலைட்டர் இருக்கும், லைட்டாக எடுத்துக்கிறேன். இல்லை காமெடி என்னடா சர்க்கஸ்காரன் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. சி மார்ஸோட சில்வர் ஹைலைட்டர் மார்ஸோட. ஆக்சுவலி இது அவ்வளோக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான், என்னோட இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஐலாஷ் வச்சாலும் வைப்பேன். பட் ஐலாஷ் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வேணான்னு தோணுது. எனக்கு அந்த லிப்ஸ்டிக் ஷேடோட இந்த பிங்க் ஆட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து நியூட் ஷேடு தான், பிங்க் நியூடுன்னு சொல்லுவாங்க. எல்ஐடினோட பிங்க் நியூடு, P21 பிங்க் நியூடுங்க, பிங்க் கிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. என்னோடய ஐலாஷஸ்லாம் எந்த மூலையில் இருக்குன்னே தெரியாது. ஆனால் எனக்கு ஐலாஷெல்லாம் வைக்க ரொம்ப பிடிக்கும். பட் இதில் ஃபுல்லாக ஜிகுனா நான் அப்ளை பண்ண மாட்டேன், ரிஸ்க் எடுக்கலை. இன்னொன்று வந்து நீங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது ஃபேஸ்க்கு வைப் இந்த மாதிரி ஆலோவேரா ஃபேஷியல் வைப்ஸ் எதாவது வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு இது எனக்கு இது பண்ண முடியல, வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்னா, வாஷ் பண்ணால் ஃபேஸ் வாஷ் பண்ணுறக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, நான் போயிட்டு டக்குன்னு சாரீ போட்டுட்டு வரேன். ஓகே, பாய். வெயிட் பண்ணுங்கள், போயிடாதீங்க. ஸோ நான் இதான் என்னோடய சாரீ இன்னைக்கு, அதாவது லைட் பேல் கலர் க்ரீன். ஸோ நான் என்ன பண்ண மாட்டேன், நெக்குக்கு எதுவும் நான் போட மாட்டேன். ஸோ கழுத்துக்கு மட்டும் நான் இந்த இயருக்கு மட்டும் 2 ஜிம்முக்காசு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ நான் இந்த கம்மலை தான் போட போகிறேன் இன்னைக்கு. ஸோ பாருங்க.
ஒரே ஒரு லாங் இயரிங் தான். நெக்லஸில் எதுவும் நான் வியர் பண்ண மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு கச்சலாம் இருக்க பிடிக்காதுங்க. எனக்கு நீட்டாக இந்த ஒரு எனிதிங் கம்மல் சின்னதாக இருந்தால் நெக்லஸ் பெருசாக இருக்கும். நெக்லஸ் எதுவுமே இல்லைன்னா கம்மல் பெருசாக போட்டுப்பேன். திஸ் இஸ் எஸ் ஃபைனல். நெக்ஸ்ட்டு என்னோட ஹேரை கோம் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி காலையிலேருந்து என்னோடய ஹேரை கோம் பண்ணவே இல்லை. திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம். ஓகே, ஹேர் நல்லா கோம் பண்ணிக்கிறேன். எனக்கு வீட்டுக்குள்ளே முடி விழுந்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஸோ சீரியஸ்லி நான் கேர்ள் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு இப்போ இருக்கிற வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு கேர்ள் பண்ணிவிட்டு நான் கிளம்புறக்குள்ளே போதும் ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்வெட் ஆகும் எனக்கு. அதனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது நான் போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து ஷர்ட் டைப். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எப்படி ஐயோ கம்மலாம் ஊந்துருச்சு. எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஆக்சுவலி என்னோட டாகி விட மாட்டேங்குது. போயிரு பேசாம. இது என்னோட இயரிங். ஸோ எனக்கு ஃப்ரீ ஏர் விடலான்ட்டு ஐடியா இருக்கு. ஸோ 1 minute. ஓகே, ஃப்ரீ ஏர் தான் விடலான்ட்டு இருக்கேன். பட் அடிக்கிற வெயிலுக்கு போடி டெயில் போடலாமா இல்லை என்ன போடலானே தெரியல. பார்க்கலாம். ஃப்ரீ ஏரே விட்டுடலான்னு தோணுது. நான் சீரம் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். அதை நான் சொல்லிடுறேங்க. தட்ஸ் இட். என்னோட லுக் இப்போ பார்த்து என்னோட ஹேர் அப்படியே ஆல்ரெடி கேர்ள் ஆன மாதிரியே ஒரு வந்துடுச்சு. நம்ம எதுவுமே பண்ணலைன்னா தானே அமையும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். இதை அடுத்து நெக்ஸ்ட்டு மறந்துட்டேன். முக்கியமாக என்னோடய பிந்தி ஒரு டார்க் ஷேட் வச்சா நல்லாயிருக்கும். மேட்சுக்கு தான் எடுபடாது. வேறு கான்ட்ராஸ்ட்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, now this is my final look. காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். I hope everyone will enjoy. ஃப்ரீ ஃப்ளீட் தான் நான் விட போகிறேன் இன்னைக்கு. ஸோ இது ஒரு நியூட் ஷேட் தான், லைட் பிங்க். I think it's clear visible now. இது என்னோட ஃபைனல் லுக். என்னோட வாட்ச் மட்டும் கட்டிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் 1 minute. ஸோ என்னோட பேங்கிள்ஸ் தான் இருக்குது. வாட்ச் எப்படி இருக்குன்னு தெரில. அவ்வளோதாங்க என்னோட லுக். ஐ திங்க் எல்லாம் ஓகே நினைக்கிறேன். அது கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிள் மேக்கப் தான் போட்டேன். சிம்பிளுங்கிற நம்ம க்ளோவி டியூவி மேக்கப் தான். ஸோ ஸ்கின் அப்படியே பல்ப் எரியுதா. ஸோ இதான் என்னோட கடைசி மேக்கப். இந்த லுக் வந்து நீங்கள் ரிசப்ஷனுக்கு கெஸ்ட் மேக்கப் போடலாம். கெஸ்ட் மேக்கப், ஏதாச்சும் ஒரு பார்ட்டி வியர் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.